ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இப்போ ரீசெண்டாக நியூ பிரன்ஸ்விக் போனப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள பார்த்தேன். ஃப்ரெண்ட் இல்லை, நம்ம யூடியூப் மூலிமா தெரியும், உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன். ஏன் ப்ரோ 1 மந்த்தாக ஆஹ், எந்த அப்டேட்டுமே போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதான் சொன்னேன், ப்ரோ ஐஆர்சிசி ட்ராவே கண்டக்ட் பண்ண மாட்டேங்கிறான். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு டேட்டா வேணும். போன வருஷம் டேட்டா வச்சு நம்ம ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணால் இந்த வருஷம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒருவேளை மார்க் மில்லர் எங்கேயாவது உளறி வைக்கிறாரா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல ஏதாவது இதை பற்றி பேசுகிறாரா அப்படின்னா அதுவும் பெருசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ கடைசியாக ஐ திங்க் 3 வீக்ஸ் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசி இன்விடேஷன் கடைசியாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்விடேஷனே இல்லை. ஸோ சுத்தமாக எக்ஸ்பிரஸ் என்ட்ரி தூங்கிட்டு இருக்கு. உண்மையாக சொல்லணும், ஆஸ் ஆஃப் ஏப்ரல் 23 நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுது. ஏப்ரல் 23 கடைசியாக ஒரு ட்ரா கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ 1400 பீப்புள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ராவே நடக்கல. ஸோ கிட்டத்தட்ட வரப்போகுது, ஒரு 3-4 வீக்ஸ் ஆயிடுச்சு. அதுவுமே ஃப்ரெஞ்சு ட்ரா. கடைசியாக ஸ்டெம் ட்ரா வரும்போது ஸ்டெம் ட்ரா பற்றி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் எதுவுமே ஒரு நல்ல ஒரு ட்ராவே நடக்கலை. ஸோ நடுவில் பிஐயில் நடந்த அந்த பிஎன்பி சேஞ்ச் பற்றி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கோம். நிறைய அனாலிசிஸ் பண்ணி டேட்டாவோட வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பிஆருக்கு வெயிட் பண்ணுறீங்க, இல்லை பிஆர் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, நான் ஹாலிஃபேக்ஸ் நோவாஸ்கோஷியாவில் இருக்கேன். நான் கனடா இமிக்ரேஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் நிறைய இமிக்ரேஷன் நியூஸ் ப்ளஸ் இமிக்ரேஷனில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நிறைய நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ரீசண்டாக எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் என்ன நடக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. லைக் தமிழில் சொல்ல, நிறைய இங்கிலீஷில் கூட பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் அப்ரூவல் பியாண்ட் பிஜிடபிள்யூ அப்ரூவல் பியாண்ட் யுவர் ஷெட்யூல், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பிஜிடபிள்யூபி நிறைய அப்ரூவ் பண்ணுறாங்க. ஒர்க் பர்மிட் பிளாங்கெட் அப்ரூவல் நடக்குது, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது உண்மையா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிஆரில் இந்த கேட்டகரி பேஸ்ட் ட்ராவில் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ட்ராக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த ஜென்ரல் ட்ராவில் சில உள்குத்தெல்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எல்லாரும் சொன்னாங்க, ஒர்க் பர்மிட்டில் இருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கொடுத்துருவாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது உண்மையா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ திங்க் மேனிடோபாவில் ஒரு ஐ திங்க் நம்பர் நான் சொல்கிறேனே கரெக்டாக, மேனிடோபாவில் அரௌண்ட் ஒரு 650 ஒர்க் பர்மிட் திடீர்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மார்க் மில்லர் அக்செப்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவங்க அவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் வேணாம், 650 பீப்புளுக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எதுக்காக அதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், தட் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் எ யூனிக் சுச்சுவேஷன் இன் மேனிடோபா. மேனிடோபாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சைலண்ட்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே இருக்க அந்த ப்ராவின்ஸ் கவர்மெண்ட் தேவர் ஹியரிங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிஐயில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. எங்களுக்கு பிஆர் பண்ணணும் அப்படிங்கும்போது பிஐயோட அந்த ப்ரீமியர் இருக்கார் இல்லையா, அவர் கிளியராக சொல்லிட்டாரு, ஒரு ரூல்னு கொண்டு வந்தால் அதை எதிர்த்து பேசுறதுக்கு 10 பேர் வரத்தான் செய்வாங்க. வி ஆர் 100% கான்ஃபிடென்ட், வி ஆர் நாட் கோயிங் டு டேக் இட் பேக். சேல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஃபுட்டு இந்த செக்ஷனில் இருக்கவங்களுக்கு நாங்கள் பிஆர் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி, இப்போதைக்கு கொடுக்க போகிறதில்ல, ஸ்டாப் பண்ணி வைக்கிறோன்னு பிஐ கிளியராக சொல்லிட்டாங்க. பட் மேனிடோபாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இவங்களுக்குலாம் பிஎன்பி ப்ராசஸ் பண்ண டைம் ஆகுது. இந்த 600 ப்ளஸ் இந்த 600 to 700 ஐ திங்க் அந்த எக்ஸாக்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் சம்வேர் அரவுண்ட் 600 சம்திங். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 600 சம்திங் அந்த மக்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேனிடோபாவோட இமிக்ரேஷன் மினிஸ்டர்
மார்க் மில்லட்ட கேட்டுக்கிட்டதுனால, டேட்டாவோட போனதுனால, ஃபெடரல் இமிகிரேஷன் மினிஸ்டர் ஓகே, ஐ அக்ரி. நான் வந்து பேசி உங்க வந்து ப்ராசஸ் பண்ண குடுக்குறேன் அப்படிங்கும்போது, இந்த பட்சத்தில என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ப்ராவின்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணி, இந்த லெட்டர வச்சு நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அத வச்சு ஃபைல் பண்ணலாம். இதுதான் வந்து பேர் மினிமல் ப்ராசஸா இருக்கும். ஸோ அது வந்து அப்ளிகபிள் டூ அந்த சிச்சுவேஷன் தான். நீங்க வந்து எல்லாம் நெனச்சுக்காதீங்க. நீங்க ஆல்பர்டால இருக்கீங்க. உங்களுக்கு வொர்க் பெர்மிட் வந்து 3 இயர் தான் இருக்கு. பிஜிடபிள்யூபி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னா, அது இப்போதைக்கு கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க பிஆர் பாத்வே தான் செலக்ட் பண்ணணும். திரும்பவும் சொல்ட்டேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸையும் வந்து ஆராய்ஞ்சு பாருங்க. ரியலாவே என்ன ரீசன்க்காக அத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீப்பா பார்த்தீங்கன்னா, அது வந்து யூனிக் டூ மேனிடோபா சிச்சுவேஷன். மத்த ப்ராவின்ஸ்க்கு வந்து உங்க ப்ராவின்ஸ் இமிகிரேஷன் மினிஸ்டர் போய் டேட்டா குடுத்தா மேபி நடக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ திங்க் வொர்க் பெர்மிட் பத்தி சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேட்டகரி பேஸ்ட் ட்ரா பத்தி பார்ப்போமே. ஸோ இப்போ வந்து கேட்டகரி பேஸ்ட் ட்ரா நம்ம எல்லாருமே சொன்னோம். இந்த கேட்டகரி பேஸ்ட் எவ்வளோ எடுக்க போறேன்னு இவங்க டிஃபைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் இந்த இந்த வருஷம் பிகினிங்ல ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஏன்னா, இப்போ ஜென்ரல் ட்ராக்காக வெயிட் பண்றவங்க நெறைய பேர் வெயிட் பண்றாங்க. இப்போ கேட்டகரி பேஸ்ட் ட்ரா வந்து அரவுண்ட் 78% நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் அரவுண்ட் 78% வந்து கேட்டகரி பேஸ்ட் ட்ரா. ஜென்ரல் ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ட்ரா வந்து 21.5%, கேட்டகரி பேஸ்ட் ட்ரா வந்து 78.5% கேட்டகரி பேஸ்டுக்கு போகுது. 21.5 வந்து ஜென்ரல் ட்ரா வருது. இதுல என்ன பிரச்சனை? நான் பார்க்கறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்றேன். ஜென்ரல் ட்ரால நெறைய இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரில அந்த ஜென்ரல் ட்ரால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பிஎன்பி எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வராங்க. அவங்களும் ஜென்ரல் ட்ரால தான் வாங்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 600 இப்போ ஸ்கோர் வந்து 515 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல்ல வெயிட் பண்றவங்களால 550ல போய் ஷிப்ல ஏற முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிங்கும்போது பிஎன்பி மூலியமா 600 வாங்கிட்டு, அத ஆட் பண்ணி வச்சிருக்கவங்களால மட்டும் தான் அந்த ஸ்கோர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஜென்ரல் ட்ரான்னு அவங்க எடுக்குறாங்க. பட் பூல்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா, பிஎன்பி எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலியமா வரவங்களா இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ட்ரா அந்த 21.5%லயும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ட்ரா எவ்வளோ தான் இருக்கும்? அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10,000 பீப்புளுக்கு வந்து ஜென்ரல் ட்ரால குடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஸ்டெம் கேட்டகரியில இல்ல அப்படின்னா, நீங்க வந்து யூ ஆர் நாட் கம்மிங் அண்டர் ஸ்டெம். யூ ஆர் இன் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்படின்னா, தயவு செஞ்சு உங்க என்ஓசி கோட 1 ஆர் 2 டைம்ஸ் வேலிடேட் பண்ணிட்டு, ஏதாவது பிஎன்பி ஆப்ஷன் இருக்கான்னு தயவு செஞ்சு தேடுங்க. இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ இந்த கேட்டகரி பேஸ்ட் ட்ராலையும் எனக்கு என்ன பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்கு 30% வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க கேட்டகரி. ஹெல்த் கேருக்கு 15% அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸ்டெம்முக்கு 25% அலோகேட் பண்ணியிருக்காங்க. நான் அதனால தான் சொன்னேன். ஜென்ரல் ட்ராவை விட ஸ்டெம்முக்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் அதிகமா இருக்கு. அதனால நீங்க ஸ்டெம்மா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இயர் எண்டுக்குள்ள ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் கம் டவுன் ஆகும். ஏற்கனவே ஐ திங்க் 491 பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன் ஸ்டெம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு 480 வரைக்கும் வரும். 475 வருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து பூல்ல ஆட் ஆகுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அத வச்சு தான் சொல்ல முடியும். அட் திஸ் பாயிண்ட் ப்ரெடிக்ஷன் நீங்க 480 பிளஸ் ஸ்டெம்ல இருக்கீங்கன்னா, இந்த இயர்க்குள்ள வந்துரும் மோஸ்ட்லி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆக்குபன்ஸ் வந்து 5%, டிரான்ஸ்போர்ட் வந்து 3%, அக்ரிகல்ச்சர் வந்து 0.5%. ஸோ இது டோட்டலா கூட்டுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து 78.5% வந்து கேட்டகரி பேஸ்டு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரவுண்ட் 21.5% வந்து ஜென்ரல் ட்ரான்னு சொல்றாங்க. ஜென்ரல் ட்ரா இன்க்ளூட்ஸ் பிஎன்பி எக்ஸ்பிரஸ் என்ட்ரியும் அதில வந்து வருது ஜென்ரல் ட்ரால. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 10,000 டூ ஒரு 15,000 அப்ளிகேஷன் தான் ஜென்ரல் ட்ரா குடுப்பாங்க. அப்படிங்கும்போது உங்க ஸ்கோர் ஜென்ரலா நீங்க இருக்கீங்க, ஸ்டெம்ல கிடையாது அப்படின்னா 520க்கு மேல இருந்தா வெயிட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க வந்து லுக் ஃபார் சம் லோக்கல் ஆப்ஷன். லுக் ஃபார் சம்திங் லைக் ஏஐபி, சம்திங் லைக் பிஎன்பி எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, இல்ல பிஎன்பி. இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன பாருங்க. அதுதான் வந்து நல்லது. இல்ல ஆர்என்ஐபி, ரூரல் நார்த் இமிகிரேஷன் புரோகிராம், ஆல்பர்டா டெக் பாத்வே
சஸ்காஷ்வன் இமிக்ரேஷன் நாமினி ப்ரோக்ராம், இது மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எந்த ப்ரோக்ராம், ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லையும் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, அதில் எந்த ப்ரோக்ராமில் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரிசர்ச்சை போடுங்க. இஃப் யூ ஆர் அண்டர் 520 ஜென்ரல் ட்ராக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸ்பிரஸ் என்ட்ரியை பிலீவ் பண்ணாதீங்க இந்த வருஷம். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே, அடுத்து வந்து ஜென்ரலாக வந்து எல்லாரும் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இன்னொரு நியூஸ் வந்துச்சு. நான் கூட அது ஒரு அந்த பிஐ வீடியோவில் டச் பேஸ் பண்ணியிருந்தேன். பிஜிடபிள்யூபிக்கு வந்து 5 இயர் கொடுக்க போகிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் வந்து 5 இயர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அப்போ நான் கிளியராக சொல்லியிருப்பேன், ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்டடிக்கு கொடுக்க போகிறாங்க, நாட் ஃபார் ஆல்னு சொல்லியிருப்பேன். அதை பற்றின ஒரு சின்ன கிளாரிட்டி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து என்ன பேசப்படுது, அது வந்து மார்க் மில்லர்ட்டேருந்து வரல. பட் நம்ம ரிசர்ச் படி என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், ஓகேங்களா, எம்பிஎம், இந்த கேட்டகரியில் நிறைய பேர் வந்து படிக்க வந்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங். ஸோ இந்த கேட்டகரியில் வந்தவங்க எல்லாருமே ஆர் தே ஆடிங் வேல்யூ டு த சிஸ்டம் அப்படின்னா நாட் அப் டு த மார்க். ஒரு எப்படி சொல்லலாம்னா, ஒரு 10,000 பேர் வராங்க அப்படின்னா ஒரு 500 பேர் தான் அதில் ஷைன் ஆகுறாங்க. மற்றவங்க எல்லாம் இந்த இதில் இல்லாமல் வேற மாதிரி ஜாப்ஸ்க்கு தான் போகிறாங்க. தே ஆர் நாட் இன் டு கோர். அவங்க வந்து கனடாவோட சிஸ்டம்க்கு வேல்யூ ஆட் பண்ணலன்னு இந்த கவர்மெண்ட் திங்க் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், மேனேஜ்மெண்ட், இந்த 3 கேட்டகரியில் படிக்கிறவங்க தே ஆர் நாட் ஆடிங் வேல்யூ டு த சிஸ்டம்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க் மில்லர் வந்து கடைசியாக பேசினப்போ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம் வித் அ டேட்டா. உங்களுக்கு வந்து ஹெல்த் கேருக்கு 5 வருஷம் பிஜிடபிள்யூபி கொடுக்கணுமா, வாங்க. நர்ஸ்க்கு வேணுமா, டாக்டருக்கு வேணுமா, யாருக்கு 5 இயர் பிஜிடபிள்யூபி வேணும், டேட்டாவோட வாங்க, ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராவின்ஸ் வந்து எனக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு வந்து 5 இயர் வேணும்னு கண்டிப்பாக போய் கேட்க மாட்டாங்க. இன்னும் நான் திரும்பவும் சொல்கிறேன், 3 இயர் பிஜிடபிள்யூபியை 2 இயராக கூட குறைப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த கவர்மெண்ட் கேன் டூ எனி திங். தே ஆர் வெர்ஜ் ஆஃப் கொலாப்சிங் அட் திஸ் பாயிண்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு அடுத்து வந்து எலெக்ஷனில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அடுத்த வருஷம் ஃபுல்லாக அதில் பிஸி ஆகிடுவாங்க. இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான். அதனால் இவங்க இந்த மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டடியில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற பிஎன்பி ஆப்ஷன் பார்த்து தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடபிள்யூபியை நம்புறீங்க அப்படின்னா அந்த 3 இயர் பிஜிடபிள்யூக்குள்ள அந்த 3 இயர் பிஜிடபிள்யூபிக்குள்ள எப்படி வந்து நீங்கள் இது வாங்க முடியும், பிஆர் வாங்க முடியும், என்ன ப்ரோக்ராம் பிடிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நீங்கள் ஹெல்த் கேர் ஆக்குபெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஆக்குபேஷன் அண்ட் டிமாண்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 5 இயர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எல்லா ப்ராவின்ஸும் டேட்டாவை போய் சப்மிட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மேனிடோபாலேருந்து போய் சப்மிட் பண்ணாங்க. எனக்கு இந்த 600 சொச்சம் பேருக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுனால அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது மாதிரி எல்லா ப்ராவின்ஸும் டேட்டா கொடுத்தா கண்டிப்பாக வந்து தே ரெடி டு டூ இட். ஸோ இதை பற்றி ஃபர்தர் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கேட்டகரி ட்ராவில் ஒவ்வொரு கேட்டகரியும் என்னென்ன எவ்வளோ பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த ட்ரா இந்த வீக், அதாவது வந்து இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா May 19th வந்து இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வீக் நான் ஒரு பெரிய ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம், இந்த வீக் வந்து ட்ரா வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, மாஸ் ட்ரா கண்டக்ட் பண்ணுறாங்களா, இல்லை பழையபடி அந்த 1500 கணக்கு தான் பண்ணுறாங்களா. ஏன்னா வந்து 3 வாரமாக ஒன்றுமே இல்லை, சைலண்ட்டாக இருக்குது சிஸ்டம். அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று எனக்கு என்ன அப்படின்னா, இந்த கேட்டகரி பேஸ்டு ட்ராவில் புதுசாக ஒன்று சொல்கிறாங்க, அது இன்னும் வந்து இவங்க ஃபுல்லாக கொண்டு வரல. ஸோ இந்த சென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டமில் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்கன்னு தெரில. நான் இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டமில் இருந்ததுனால தெரியும். திடீர்னு வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சு. ஸோ என்னன்னு போய் பார்த்தா ஜிப் கோட் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எங்கே வந்து உங்கள் ஒர்க்கிங் ஜிப் கோட் ப்ளஸ் உங்களோட ரெசிடென்ஸோட ஜிப் கோட் கேட்டிருந்தாங்க. ஏன் அந்த ஜிப் கோட் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஜிப் கோடுன்னு தனி ஃபீல்டு கிடையாது. அட்ரஸ் கேட்பாங்க.
அந்த உங்களோட போஸ்டல் கோடுக்குன்னு ஒரு காலம் வந்து முன்ன கிடையாது. இப்போ ரீசென்ட்டா போட்டிருந்தாங்க. என்ன திங்க் பண்றாங்க? பொதுவா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ரூரல் ஏரியால இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது இனிமேட்டு ஈஸி. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல அப்படின்னா, மேபி இஃப் யூ ஆர் இன் அ செகண்டரி சிட்டி, யூ மே கெட் அ பிஆர் பேஸ்ட் ஆன் யுவர் ஜிப் கோட். பட் ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பொதுவா வந்து இதெல்லாம் சோசியல் மீடியா டாக்ஸ். நான் திரும்பவும் சொல்றேன். இந்த இமிகிரேஷன் நெறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். ரெடிட்லலாம் நெறைய வந்து இமிகிரேஷன் பத்தி பேசுறாங்க. நான் போய் சர்ச் பண்ணேன். எதுக்காக வந்து லாஸ்ட் இயர் என்னென்ன ஐஆர்சிசில சேஞ்ச் கொண்டு வந்தாங்க? அந்த சேஞ்ச் எல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு ரிசர்ச் பண்ணும்போது, ஜிப் கோட் வந்து புதுசா கேட்டிருக்கிறது எதுக்கு அப்டின்னா, அந்த ஜிப் கோட வச்சு மேபி தே வில் டார்கெட் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா. இப்ப எக்ஸாம்பிள் நியூ ஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடோர்ல வந்து ரொம்ப மக்கள் கம்மியா இருக்காங்க. அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, நியூ ஃபவுண்ட்லேண்ட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் பிஆர் குடுத்தா டப்புன்னு ஒரு கும்பல் வந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட் போகும். அப்படின்னு இந்த கவர்ன்மெண்ட் திங்க் பண்ணலாம். அதுக்காக வந்து கேட்டகரி பேஸ்ட் டிரால டார்கெட்டட் டிரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ரூரல் புரோகிராம் ரூரல் கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அண்ட் த பிஎன்பிஸ் அண்ட் ஆல் திஸ் அப்டேட். ஸோ பிஎன்பி வந்து டேட்டா குடுத்தப்புறம் தே மைட் கம் அப் வித் சம் அதர் ஆப்ஷன் ஃபார் பிஎன்பி. பார்ப்போம் என்ன நடக்குது, ஃபியூச்சர்ல என்ன எவால்வ் ஆகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா வந்து சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வீக் ட்ரா கண்டக்ட் பண்ண அப்புறம் திரும்ப மீட் பண்ணுவோம் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல. அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.